இன்றைக்கி ஒரே க்ளீனிங் வேலை தான். வாஷ் பேஷன்லாம் 2 நாளைக்கு ஒருக்கா கழுவலை அப்படின்னா அப்படியே அந்த மஞ்சக்கரை பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதனால் 2 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி ஃபேனுமே ரொம்ப தூசி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மழையும் வெயிலும் கலந்து இருக்கனால வெக்க அதிகமாக இருக்குன்னு ஃபேனெல்லாம் தொடச்சோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக ஓடும். அப்படியே வெஸ்டர்னையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மாதத்தில் ஒருக்கா செவரெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணிடுவேன். 2 நாளைக்கு ஒருக்கா டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்தியன் டாய்லெட் ஹாலில் இருக்குது. இதை அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன், குளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அப்படியே கையோட ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சாச்சு. எந்த பேண்ட்டில் அப்படியே சாயம் பிடிச்சிருச்சு, போகுமான்னு தெரியலை. தெரிஞ்சால் சொல்லுங்கள் என்ன போட்டு தேய்க்கலான்னு. ஏன்னா ஒயிட் கலர் பேண்ட்டு. ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிச்சனையுமே கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. என்னதே க்ளீன் பண்ணாலே இப்போ மழை ஆரம்பிக்கிறனால லைட்டாக பூக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குட்டி குட்டி கொசு வர ஆரம்பிக்கும். அப்படியே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ளவுஸ் ஒன்று தைச்சேன். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் தைச்சிருந்தேன். செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஊசி ஒடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. என்னோடது சின்ன மிஷினு, ஆரி ஒர்க்குன்றனால அந்த பாசியில் பட்டுச்சு அப்படின்னா படப்படன்னு ஒடிஞ்சிரும். ஊசியும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நூலுமே கட்டாயிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியோ ஒரு 2-3 மணி நேரம் போராடி ஒரு ஜாக்கெட்டு தைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபினிஷிங் இப்படி தான் தைச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.